إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله எல்லா புகழும் ஏகிறவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாம் எல்லாம் உயிரோட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் என்று நிலவட்டமாக பிரார்த்தனை செய்வோம். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, சொந்தங்களே, ஒரு மூமியினுடைய வாழ்விலே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த விஷயத்தில் எல்லோரும் பலவீனமாகத்தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாம் இது ஒரு நியாமத் என்பதையே மறந்து வாழ்கிறோம். இது ஒரு நியாமத்தாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள்குறையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை யாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதுதான் அல் பக்காஉ மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுகிறது. அன்பானவர்களே, சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடிய கண்களுக்கென்று பல சிறப்பு அம்சங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். பல வகையான நன்மாராயங்கள் அந்த கண்களுக்கு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அழுகை என்பதை ஒரு நியாமத் என்பதை அறியாமல் எத்தனை முறை என்னுடைய ரப்பிடத்தை நாங்கள் இருக்கிறோம், எத்தனை முறை அல்லாஹ்விடத்தை நாங்கள் மன்றாடி இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை பதிவு செய்வான், இதா துத்லா அலைஹிம் ஆயாத்து ரஹ்மான், ரஹ்மானுடைய ஆயத்துகள் அவர்கள் மீது ஓதப்படும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ரஹ்மானுடைய ஆயத்து அவர் மீது ஓதப்படும் என்று சொன்னால் அப்படியே சிரம் பணிந்து அழுதவராக பயத்தில் அப்படியே விழுந்து விடுவார்கள், அப்படியே சஜிதாவில் அப்படியே சிரம் பணிந்து விடுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். எத்தனை முறைகள் குர்ஆன்கள் ஓதப்பட்டாலும், எத்தனை முறைகள் அச்சம் ஊட்டக்கூடிய ஆயத்துகள் எங்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டாலும் காதில் கேட்கிறோம், அதை நாங்கள் கவனிக்கிறோம். ஆனால் உள்ளத்தில் எந்த விதமான மாற்றம் இல்லாமல் அப்படியே கடந்து செல்கிறோம். அல்லாஹ் எவ்வளவு ஆழமாக பேசுகிறான், அல்லாஹ் எவ்வளவு ஆழமாக வேதனைப்பட்டு பேசுகிறான். முன்வாழ்ந்த சமூகம் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், அந்த தவறுகள் செய்ததினால் எப்படியெல்லாம் அவர்கள் அழிக்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். ஆனால் எந்த விதமான ஒரு உள்ளத்தில் ஒரு மாற்றமும் ஒரு கவலையும் இல்லாமல் அப்படியே கடந்து செல்வோம். அன்பானவர்களே, அழுகை என்பது ஒரு நியாமத் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். சாதாரண விஷயம் அல்ல, சாதாரண விஷயம் அல்ல. நாளை மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி 660 ஹதீஸாக பேசுகிறார்கள். அரிசினுடைய நிழலை பெறக்கூடிய நபர்களை பற்றி 7 கூட்டத்தாரை பதிவு செய்வார்கள். படித்து பாருங்கள். சபாத்துன் யுரில்லுஹுமுல்லாஹு பிஇல்மிஹி யௌமலா இல்லா பில்லுஹு, 7 கூட்டத்தார்களுக்கு நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் நிழலை கொடுப்பான். வரிசையாக சொல்லிக் கொண்டே வருவார்கள். அதில் பெரும்பாலான அந்த கூட்டத்திற்கு சொந்தக்காரர்கள் யார் என்று பார்த்தால் இளைஞர்களை சார்ந்தவராகவே இருக்கும். அதில் ஒன்று கடைசியாக சொல்லும் பொழுது தனிமையில் அல்லாஹ்வுடைய பயத்தால்
செய்த பாவத்தை எண்ணி தனிமையில் ஒதுங்கி தனது பாவத்தை எண்ணி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நபர். அன்பானவர்களே, எத்தனை முறை என் ரப்புடைய பயத்தை என்னுடைய உள்ளத்துல வைத்து கண்ணீர் வடிச்சிருக்கு. ரமலான் நாள்ல கணக்கு போடுங்க, சும்மா ஒரு தோராயமான ஒரு எண்ணிக்கைக்காக வெளியே ரமலான்ல இருந்து ஒரு மாசம் அல்லது 2 மாசம் இந்த வாரத்தில் எத்தனை முறை துவா கேட்பதை நாங்க பதிவு செய்துள்ளேன். துவா கேட்போம், ஆனால் எத்தனை முறை நான் செய்த பாவத்திற்காக வேண்டி, அனிதத்திற்காக வேண்டி, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில மோசமான காரியத்திற்காக வேண்டி ரப்பிடத்திடம் தனிமையில் அமர்ந்து நான் கண்ணீர் வடித்திருக்கிறேன். கண்ணீர் வெடிக்கிறதுக்கு வெக்குங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டை என்ன செய்வாரு, கேலி கிண்டல் கொண்டுவாரு. ஏன் என்ன ஒரு அழுதுகிட்டு இருக்காரு சின்ன பிள்ளை மாதிரி, என் ரப்பிடத்தை அழுவதற்கு இன்னைக்கு கேலியாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் கண்டவரிடத்தில் இன்றைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறோம். தேவையில்லாத விஷயத்திற்காக கண்ணீர் வெடிக்கக்கூடிய சமூகம், தேவையில்லாததற்காக வேண்டி நினைத்து அழக்கூடியவர்கள். ஆனால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? என் ரப்புக்கும் நான் என்னவாக போகிறேன்? எவ்வளவு பாவங்கள்! எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ரப்புல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதாவது ஒன்றை அல்லாஹ் பார்க்காமல் இருக்கிறார் சொல்ல முடியுமா? என் கண்ணுக்கு தெரியாத மரத்தினுடைய இலையாக இருந்தாலும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் கீழே விழுவதில்லை. நாங்களாம் அறிந்ததுதான். பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்துக்கள் எங்க செல்கிறது, எங்க போகிறது, என்ன செய்கிறது, எதை சாப்பிட வேண்டும் என்று எல்லா விஷயங்களும் அல்லாஹுக்கு தெரியாமல் நடப்பதும் இல்லை. அது சின்ன அணுவாக இருந்தாலும். ஆனால் அல்லாஹ் நம்மை அடைத்திருக்கிறான். நமக்கென்று சில கடமைகள் இருக்கிறது. அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காக ரசூல்மார்களை, நபிமார்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பி இருக்கிறான். அப்படிப்பட்ட படைப்பான இந்த மனித சமூகத்தை அல்லாஹ் கொண்டு கொள்ளாமல் இருப்பானா? நான் செய்யக்கூடிய தவறுகள் ரப்புக்கு மறைந்து விடுமா? எத்தனை முறை நாங்கள் அல்லாஹ் இடத்தில் ஒன்றாடி இருக்கிறோம். என் தவறை மாணவர்களே, நாம் இதில் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அழுகை என்பது ஒரு நிஅமத். ஒரு மூவனுடைய வாழ்வில் தனது பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடத்தில் அவ்வப்போது தௌபாவை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னென்ன பாவம் செஞ்சுட்டோம் தௌபா செய்ய சொல்றீங்க? அப்படி என்ன பாவம் செஞ்சுட்டோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாசூம் என்று சொல்வார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவா? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவா? அவர்கள் சொல்வார்கள், ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் 70 100 முறை பாவம் தருவார்கள். முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 100 முறை பாவத்தை பெறுவார்கள் என்று சொன்னால், கண்ணை திறந்தால் பாவம், பார்த்தால் பாவம், பேசினால் பாவம், கேட்டால் பாவம், நடந்தால் பாவம், நடித்தால் பாவம், பாவம் 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 என்று பாவத்திலேயே இருக்கக்கூடிய நான் எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே பாவத்தை நான் கேட்டிருக்கிறேன். சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை பாவத்தை கேட்கிறோம்? துவா கேட்கிறதே குறைஞ்சு போச்சு. துவாவே கேட்கிறது அல்லாஹ் தனிமையில உட்கார்ந்து அழுது மன்றாடி துவா கேட்கறதும் இல்ல. துவா கேட்டாலும் அப்படியே ஏதோ சடங்கு சம்பிரதாயம் கேட்கிற மாதிரி சும்மா அப்படியே 2 வார்த்தையை கேட்டு அப்படியே போயிடும். உயிரோட்டம் உள்ள துவாவை கேட்கிறோம். உயிரோட்டம் உள்ள துவாவை கேட்கறதுல பின்ன நான் இவ்வளவு நாள் துவா செய்யறேன், எனக்கு எந்த துவாவும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, குழம்பல் வேற. நான் கேட்கக்கூடிய துவா உண்மையில் ரப்பை அஞ்சி அல்லாஹ்வுக்கு நான் கேட்கிறேன், ஒரு அடிமையாக கேட்கிறேன் என்ற எண்ணத்தோடு அந்த உள்ளச்சத்தோடு கேட்கக்கூடியதாக இருக்கிறோமா? தொழுகையிலே நாம் தொழுகக்கூடிய அந்த நிலை எவ்வளவு மோசமாக இருக்கு. ஆக நாம் எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் என்பதை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எவ்வளவு பலகீனமாக இருக்கிறோம் நமது பாவத்துடைய விஷயத்திலும் சரி, என் ரப்பிடத்திலே கேட்டு பெறக்கூடிய விஷயத்திலும் சரி, எவ்வளவு பலகீனம். ஆனால் ஏதோ இந்த உலகத்தில் நான் தான் நிரந்தரமாக வாழ்வதை போன்று, உலகத்தில் எனக்கு மரணமே இல்லாததை போன்று, பாவம் செய்தால் நாளை மறுமையில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லாததை போன்று, நாளை எனக்காக வேண்டிய சொர்க்கமும் நரகமும் படைக்கப்பட்டு இருக்கிறது, அவர்கள் செய்தால் அல்லாஹ்வை நரகத்தில் தூக்கி வீசி விடுவார் என்ற அந்த பயம் இல்லை. சொர்க்கம் எது நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டதை போன்று இறந்துதான் சொர்க்கம் தான் அப்படிங்கிற ஒரு நினைப்புல வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? பாதுகாக்கணும். இப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க. அன்பானவர்களே, அழக்கூடிய கண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல சிறப்பு வைத்திருக்கிறார். முதல் ஹதீஸில் நாம் பார்த்தோம், அல்லாஹ்வுடைய பயத்தால் அழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசியினுடைய நிழலை தருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யல்ஜுன்னா ரஜுலுன், ஒரு மனிதர் நரகத்திற்கு நுழைய மாட்டார்.
ஊமையை பாருங்க, ஊமை எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் பின்னால் அதற்கு விளக்கம் சொல்கிறார்கள் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாலே போதும், நான் எழுதுனார் ஒரு மனிதர் நரகத்திற்கு நுழைய மாட்டார் என்று சொல்லி முடிச்சாலே போதுமானது. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால பதிவு செய்யறாங்க, யார் பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழக்கூடியவர் நரகத்திற்கு நுழைய மாட்டார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து பதிவு செய்கிறார்கள், ஹத்தா யஹூதல் லபனு பி குரஹி, பசுவனுடைய மாட்டிலிருந்து கறக்கப்பட்ட பால் மீண்டும் எதுவரை மடியிற்குள் செல்லாதோ அதுவரை அவன் நரகத்திற்கு நுழைய மாட்டான். சாத்தியம் இல்லாத ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஓமையாக சொல்கிறார்கள். சாத்தியம் இல்லாத ஒன்று. பசுவனுடைய மடியிலிருந்து கறக்கப்பட்ட பால் மீண்டும் மடியிற்குள் செல்லாதவரை இவன் நரகத்திற்கு நுழைய மாட்டான். யார்? அல்லாஹ்வுடைய பயத்தால். அன்பானவர்களே, சிதல் செஞ்சு பாருங்க. சஹீஹுல் ஜாமில பதிவு செய்யப்படும் ஹதீஸ் 7778வது ஹதீஸ். சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்ப யார் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகுவாரோ, தனது கண்களை உட்கார்ந்து பயத்தால் கண்ணீர் வடிப்பாரோ அவர் நரகத்திற்கு நுழைய மாட்டார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆக நாங்க வாழ்க்கையை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். நம்ம இடத்துல எவ்வளவு பாவங்கள் அடங்கியிருக்கிறது, எவ்வளவு பாவங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, ஏதோ ஒரு வகையில் பாவம் என்று அறியாமலே பாவத்தை விடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். பாவம் என்று தெரியாமலே அதன் மீது நடைபெறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாம் எத்தனை முறை ரப்பிடத்திலே நின்றிருக்கிறோம், எத்தனை முறை அழுதிருக்கிறோம், எத்தனை முறை அல்லாஹ்விடத்திலே எனது பாவத்தை சொல்லி மன்றாடி இருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னை தவிர மன்னிப்புக்கிறேன் யாரும் இல்லையா அல்லாஹ், இவ்வளவு பாவம் செய்துவிட்டேன், என் வாழ்நாள் முழுவதும் பாவத்தால் நிரப்பி வைத்திருக்கிறேன், நீ மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பார்கள்? நாளை மறுமையின் நிலைமை என்னவாகும் என்று அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்றாடி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், வேறு ஹதீஸ் சொல்லும்போது, ஐநானிலா தமஸ்ஸஹுமுன் நார், இரண்டு கண்களை நரகம் தீண்டாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுகிற கண், இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் கண் விழித்து பாதுகாத்த கண். இந்த இரண்டு கண்களை நரகம் தீண்டாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் பாவங்கள் செய்திருக்கிறேன், எந்த அளவுக்கு அந்த பாவத்தை எண்ணி நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்கிறேன். சிந்தனை செய்து பாருங்க. எந்த அளவுக்கு பாவங்களை நாம் செய்திருப்போம், கணக்கே கிடையாது, கணக்கே கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு மன்றாடி இருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, அதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும், அதில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், தூபா லிமன் மலக்கத் லிசானஹு, யார் தனது நாவை கட்டுப்படுத்திக் கொண்டாரோ அவருக்கு தூபா இருக்கிறது. பிறகு ரசூலுல்லாஹி சொன்னார்கள், வபகா அலா ஹத்தியத்திஹி, யார் தனது பாவத்தை நினைத்து தவறுகளை எண்ணி அதற்காக அழுதாரோ அவருக்கும் தூபா இருக்கிறது. உடனே கேட்கிறார்கள் சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், தூபா என்றால் என்ன? தூபா என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூபா என்றால் கால சஜரத்துன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அது. தூபா என்பது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் அது. மசீரத்து மிஅத்தி ஆமி, அதனுடைய சுற்றளவை சுற்றி வருவதற்கு 100 ஆண்டுகள் தேவைப்படும். அந்த மரத்தை ஆரம்பித்த இடத்தை மீண்டும் வந்து அடைவதற்கு 100 ஆண்டுகள் தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு மரம் அது. அது மட்டுமல்ல, தியாபு அஹ்லில் ஜன்னah, சூனவாசிகளுடைய சொர்க்கம் அந்த மரத்திலிருந்து தான் வெளியாக்கப்படும். அந்த மரத்திலிருந்து வெளியாக்கப்படும். தஹ்ருமின் அக்மாமிஹா, அதனுடைய மேல்புறத்திலிருந்து சூனவாசிகளுக்கு ஆடைகள் அதிலிருந்து வெளியாக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு மரம், யார் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் தனது பாவத்தை எண்ணி தனிமையில் இருந்து அழுதாரோ தூபா, அவருக்கு தூபா என்ற அந்த மரம் உண்டு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம பார்ப்போம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, இந்த நன்மாராயங்களை எல்லாம் சாதாரணமாக நாங்கள் காதில் கேட்டு நடந்து செல்வதனால் தான் அதனுடைய தௌக், அதாவது அதனுடைய ருசி நமக்கு தெரியல. இன்னைக்கு சுற்றுலாக்கு செல்கிறோம், எவ்வளவோ மரங்களை பார்க்கிறோம், காடுகளை பார்க்கிறோம், மலைகளை பார்க்கிறோம், மலைச்சூழல் நிற்கிறது, உணவு புரியுதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத மரத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். அதனுடைய சுற்றளவு 100 ஆண்டுகள் சுற்றி வருவதற்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு மரத்தை அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான்.
அதிலிருந்துதான் சூனவாசிகளுக்கு ஆடைகளே தயாரிக்கப்படுகிறது, வெளியாக்கப்படுகிறது என்று பார்த்தால் அதை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பானவர்களே, சூனம் சூனம் என்றாலே சும்மா கிடைச்சிட, சூனம் சூனம் என்றாலே சும்மா கிடைத்து விடாது. நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமா சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம்னு சொல்லி, சொர்க்கத்துக்கு நம்ம ஈஸியா நடைபெற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? மக்கள் எண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல போய் கேட்கிறான், அப்ப அன்பானவர்கள் என்ன சொர்க்கத்துக்கு ஈஸியா போயிடலாம், ஏதோ நம்ம வீட்டுல காசு பணம் இருந்தா நிலத்தை வாங்கி போறோமா, வாங்கி போடுறாங்க எண்ணி கொண்டிருக்கிறோமா? சுவனத்தில் ஒரு சாட்டையுடைய அளவு, சுவனத்தில் ஒரு சாட்டையுடைய அளவு இடம் கிடைத்தது. ஹைருமின் துன்யா வமா அலைஹா, இந்த உலகம், இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு சாட்டையுடைய அளவு சுவனத்தில் கிடைத்தது, மிகவும் சிறந்தது. அன்பானவர்கள், ஒரு சாட்டையை சுருட்டி வச்ச உலகா இருக்கும், ஒரு ஆள் கூட நீங்களே நிற்க முடியாது. அந்த இடத்தை வாங்குறதுக்கு இந்த உலகம் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாங்கள் தங்கத்தால் மாற்றி கொடுத்தாலும் ஒரு சின்ன இடத்தை கூட சொர்க்கத்தில் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான மரங்கள், வீடுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் என்று சொன்னான். அப்ப சிந்தனை செஞ்சு பாருங்க, அல்லாஹ் எவ்வளவு கிருபையான, எவ்வளவு கிருபையான. இந்த உலகத்தில் வாழும் பொழுது பாவங்கள் தானே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கத்தை பற்றி சொன்னார்கள். ஹுஜுபத்தின் நார், நரகம் மூடப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு? ஷஹவாத், மன இச்சைகளை கொண்டு. ஹுஜுபத்தின் நார், எதை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது? நரகம் முழுக்க முழுக்க மன இச்சைகள், பாவங்கள் செய்வதற்கு ருசியாக இருக்கும், ஆசையாக இருக்கும், இன்பமாக இருக்கும், முழுக்க முழுக்க மூடப்பட்டிருக்கிறது. நரகம் அதை கொண்டுதான் மூடப்பட்டிருக்கிறது. பாவங்கள் செய்வதற்கு இனிமையாக இருக்கும், பாவங்கள் செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும். யாரும் பெண்ணுக்கு தெரிய மாட்டார்கள், யாரும் இல்லை என்றால் எதையாவது செய்யலாம் என்று தோணும். அது நரகத்திற்கான வழியை அது ஏற்படுத்தி கொடுக்கும். மனோ இச்சைகளை கொண்டு அது மூடப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொன்னார்கள், சுவனமோ, சுவனமோ எதை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது தெரியுமா? மக்காரி, சிரமத்தை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. காலையில் எழுந்து பஜருக்கு வருவது சிரமமாகத்தான் இருக்கும், பள்ளியில் வந்து அமல் செய்வதற்கு சிரமமாகத்தான் இருக்கும், மன இச்சையின் அடிப்படையில் செய்யக்கூடிய பாவங்களை விடுவதற்கு சிரமமாகத்தான் இருக்கும், அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவதை விடுவது சிரமமாகத்தான் இருக்கும், தேவையில்லாத ஆபாசமான காட்சிகளை பார்ப்பதை விடுவது சிரமமாகத்தான் இருக்கும், தாத வார்த்தைகளை பேசுவதை விடுவது சிரமமாகத்தான் இருக்கும், என் சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவது புறம் பேசுவது சிரமமாகத்தான் இருக்கும் விடுவது. அதை விட்டால் சுவனம், அதை கொண்டுதான் சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது. என் மன இச்சையை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது நரகம். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. என்றைக்காவது ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள், எத்தனை ஆண்டுகள் இருந்தாலும், எத்தனை ஆண்டுகள் உலகத்தில் நாங்கள் நடை போட்டாலும், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் கண்டிப்பான முறையில் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும். ஐனமா தக்கூனு யுத்ரீக்குமுல் மௌத், எங்கு ஓடி ஒளிந்தாலும் மரணம் நம்மளை அடைந்தே தீரும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நாம் தனிமையில் நாம் ஒரு முறை ஒரு 10 நிமிடங்கள் அமர்ந்து நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்னென்ன பாவங்கள் செய்திருப்போம், இன்னும் தௌபா செய்யாமல் இருக்கிறோம், இன்னும் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறோம், இன்னும் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடிக்காமல் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு பிடித்த 2 சொட்டுகள் தொட்டத்தான், அது ஒன்று அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது கண்கள் இருந்து வடியக்கூடிய அந்த முதல் கண்ணீர் சொட்டு. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, ஆகிய நாம் கவனம் எடுக்க வேண்டும். நாம் யாரிடத்தில் அழுவப்போகும் இதற்காக வெட்டப்பட வேண்டும், யாரிடத்தில் அழப்போகும் இதற்காக வெட்டப்பட வேண்டும். அல்லாஹ்விற்கு அழுது கேட்பதற்கு ஏன் நமக்கு வெட்கமாக இருக்கிறது? கேட்ட அழுக வரமாட்டுக்கு, அழுக வரமாட்டிருக்கு. அன்பாந்தவர்களே, உள்ளம் இறுகி போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கும். உள்ளங்கள் இறுகி போவதுடைய தாக்கம், நம்முடைய ஞாபகம் பறிக்கப்பட்டனுடைய தாக்கம் அதுதான். அழுக வரவில்லையா? அல்லாஹ்விற்கு அஞ்ச வேண்டும். அழுக வரவில்லையா? அல்லாஹ்விற்கு பயப்பட வேண்டும். யாரெல்லாம் என் உள்ளத்தில்
தாராளமாக அதோ வரல அவன் துவா கேட்டாச்சு. என்ன உயிரோட்டம் உள்ள துவாவை நாங்கள் கேட்கிறோம். பிறகு எப்படி நாங்கள் கேட்பது நடக்கக்கூடியதாக இருக்கிறது. சலஃபுடைய வரலாறு எடுத்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து கேட்டுக் கொள்வார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு நம்முடைய துவாவுடைய தாக்கம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த துவாவுடைய வீரியம் இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அழுகிறார்கள். சமிஅத்து நஸீஜ உமர், அல்லாஹ் உமர் ரலியல்லாஹு தஆலா அழக்கூடிய அந்த சத்தத்தை நான் கேட்கிறேன். சஹாபி பதிவு செய்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஷத்தாத் என்ற சஹாபி பதிவு செய்கிறார்கள். எப்படி கேட்கிறேன் என்று சொன்னால் நான் கடைசி சப்புல இருக்கிறேன். உமரவங்க அழக்கூடிய சத்தத்தை நான் கடைசி சப்பில் இருந்து நான் கேட்கிறேன். அவர்கள் அழக்கூடிய சத்தம் கேட்கிறது. அவர்கள் இந்த வசனத்தை ஓதினார்கள். இந்த வசனத்தை ஓடும் பொழுது உமர் அவர்கள் கேள்விக்கு அழுகிறார்கள். அந்த சத்தம் எனக்கு கேட்கிறது. எனது கஷ்டங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைத்து விட்டேன் என்ற இந்த வசனம். இந்த வசனத்துடைய பின்னணி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் போடப்பட்டதற்கு பிறகு அவர்கள் இதோ ஓனாய் அடித்து சாப்பிட்டு விட்டது என்று சில அந்த ஆடையில ரத்தத்தை நினைச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை வாங்கி சொன்ன வார்த்தை இன்னமாஷு, என்னுடைய கவலை, என்னுடைய துயரம் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ்ட்ட சொல்லி அழுங்க, கவலை அல்லாஹ்ட்ட சொல்லி அழுங்க. நபியினுடைய நம்முடைய முன்மாதிரி இருக்கிறது. என்னுடைய கவலை தெரிந்தவர்களுக்கு, என்னுடைய கவலை, என்னுடைய துக்கம், துயரம் எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் நான் ஒப்படைத்து விட்டேன். மனிதர்களுக்கு சொல்லி எனக்கு பிரயோஜனம் இல்லை, என் ரப்பிடத்தில் சொன்னால் அதற்கான வழி உண்டு. இந்த வார்த்தையை சொல்லி அழுகிறார்கள். இந்த வாசகத்தை கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அழுகிறார்கள். அன்பானவர்களே, எத்தனை முறை என் கவலைகளை ரப்பிடத்தை சொல்லி நான் அனுபவிக்கிறேன். அல்லாஹ் எவ்வளவு பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், சமூக ரீதியான பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அதற்கான தீர்வு எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அஞ்சிருக்கிறோமா? அழுதிருக்கிறோமா? யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சுவார்களோ, அஞ்சி நடப்பார்களோ அவர்களுக்கான எல்லா விதமான பிரச்சனைகளிலும் வெளியாகக்கூடிய வழியை நாம் ஏற்படுத்துவோம். அல்லாஹ் பதிவு செய்கிறான். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நபர்கள் நாங்கள் பரிசோதனை செய்து பார்க்கணும். சுய பரிசோதனை. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை இரவு நின்று ஓடும் பொழுது யாசினை ஓதுகிறார்கள். வரலாறை படித்து பார்த்தால் யாசினை ஓதுகிறார்கள். யாசினை ஓடும் பொழுது ஒரு ஆயத்து வருகிறது. அந்த ஆயத்தை படித்தவர்கள் தான் அடுத்த ஆயத்திற்கு போக முடியாமல் அழுது கொண்டே அந்த இரவை கழித்தார்கள் என்பது வரலாறு. அழுது கொண்டே நிற்கிறார்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்தில். என்ன ஆயத்து? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன். எத்தனை முறை இந்த ஆயத்தை கேட்டிருப்போம். இன்றைக்காவது நாங்கள் சிந்தனை செய்து பார்த்திருக்குமா? நாளை மறுமையுடைய தினத்தில் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி நிற்கக்கூடிய சமயத்தில் பாவிகளே நல்லவர்களுக்கு பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது கால்கள் தானாக நடைபோடும் பாவிகளின் பக்கம். இந்த உலகத்தில் வேண்டுமானால் யார் பாவிகள் என்று கேட்கும் பொழுது மனிதர்களுக்கு தெரியாது. நான் நல்லவன் என்ற மக்களிடத்தில் நாங்கள் பறைசாற்றிக் கொண்டு நல்லவர்களோடு நாங்கள் இருக்கலாம், பாவத்தை செய்து கொண்டு. எனது கால்களை நான் கட்டுப்படுத்தலாம், பாவிகளோடு செல்லாமல் நல்லவர்களோடு இருப்பதற்கு நான் கால்களை கட்டுப்படுத்தலாம், பாவத்தை செய்து கொண்டே. நாளைக்கு இந்த வாசகம் சொல்லப்படும் போது பாவிகளே நல்லவர்களை விட்டு பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படும் இந்த வாசகத்தை கேட்டவுடன் எனது கால்கள் என்னை அறியாமல் பாவியாக இருந்தால் பாவிகளோடு கூட்டத்தோடு சென்றடையும். நல்லவனாக இருந்தால், இந்த உலகத்தில் நன்மாராயம் செய்திருந்தால் நல்லவர்களோடு எனது கால்கள் நடைபோடும். இமாம்களுடைய அழுகை நாளை இந்த வாசகம் சொல்லப்படும் பொழுது எனது கால்கள் பாவியின் பக்கம் நடைபோட்டு விடுமோ, நாளை நான் எந்த நிலைமையை நான் அனுபவிக்கப் போகிறேன் என்று தெரியலையே என்று அவர்கள் தேங்கி அழக்கூடிய விஷயங்கள் நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் கால்களை கட்டுப்படுத்தலாம். நாளை மறுமையில் எனது கால்கள், எனது கைகள் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். நான் பாவம் செய்திருந்தால் பாவங்களுடைய கூட்டத்தோடு சென்று விடுவோம். நாங்கள் அப்படியே சொல்லும் பொழுது அப்படியே ஒதுங்கி நின்றுவோம், அப்படியே தப்பிச்சுக்கிடுவோம். யாரும் நமக்காக உதவ மாட்டார்கள். என் பிள்ளைகள், எனது மனைவி மக்கள்
என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள், என்னை பெற்றெடுத்த தாப்பனார் எல்லாம் இறந்து வருவார்கள், இறந்து விடுவார்கள். அன்றைய தினத்தில் எல்லாம் இறந்து விடுவார்கள். யாரும் நமக்காக நிற்க மாட்டார்கள், யாரும் நமக்காக நின்று வாழ மாட்டார்கள். இமாம் இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தினுடைய பின்னணியில் பதிவு செய்வார்கள். எதற்காக ஓடுவார்கள் தெரியுமா? சென்று கேட்பான் கணவன் மனைவியிடத்திலே, நான் எவ்வளவு நல்லவனாக நான் உலகத்தில் இருந்தேன். ஆமாம், நீங்க நல்லவர்கள் தான் என்று மனைவி சொல்வாள். எனக்கு கொஞ்சம் அமல கொடு, நான் சொர்க்கம் போவதற்கு. இல்ல இல்ல, நீங்க நல்லவர் தான், உலகத்து நல்லா பாத்துக்கிட்டீங்க, ஆனா இன்னைக்கு முடியாது, இன்னைக்கு என்ன முடியாது. அதே மாதிரி மகன் கேட்டால், இல்லவாப்பா இன்னைக்கு முடியாது. இப்படி ஒவ்வொருவரும் மறுத்து செல்வார்கள். இப்னு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஃசீர்ல பதிவு செய்யலாம். ஒரு நன்மையை கூட யாரும் நமக்கு தர மாட்டார்கள், ஒரு சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மையை யாரும் தர மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதிகமாக நன்மைகள் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். பாவங்கள் செய்திருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே கண்டிப்பான முறையில் நாங்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே பாவம் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக நான் பிரார்த்தனை செய்தவனாய் எனது முதல் உரையை நிறைவு செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு வ பஅத். எல்லா புகழும் ஏகரவனாகிய அல்லாஹ்வுக்கு மட்டும் இருப்பதாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் நாம நபியாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும், ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக பிரார்த்தனை செய்கிறாய். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஆக அழுகை என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஞானத். அல்லாஹுடைய அச்சத்தால் அதிகமாக அழக்கூடியவர்களாக நம்முடைய பாவத்தை எண்ணி அல்லாஹிடத்திலே பாவங்களுக்கு பெற்றுக்கிறவர்களாக ஒன்றாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதிகமான உபரி தொழுகைகளை நாங்கள் தொழுவது மிக குறைவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மரபுடைய தொழுகையே மிகவும் மோசமான சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தில். அல்லாஹ் பாதுகாக்கும். ஆக நம்முடைய அமல்களை நாங்கள் சரி செய்ய வேண்டும். அதிகமாக அல்லாஹிடத்திலே மன்றாட வேண்டும், அதிகமாக அல்லாஹிடத்தில் அழுக வேண்டும், அழுது பாவங்களுக்கு நாம் கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு மோசமான ஒரு காலகட்டத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திற்கு பிறகு நீலா பயணத்தின் பக்கம் நாம் சென்று இருக்கிறோம். மரணமே இல்லாத ஒரு வாழ்வு, மரணமே இல்லாத ஒரு வாழ்வு ஹதீஸில் மிக அழகாக பதிவு செய்யப்படுகிறது. நாளை சோனவாசிகள் இருப்பார்கள், சொர்க்கவாசிகள் இருப்பார்கள். மலக்கு ஒரு கருணை கலந்த ஒரு வெண்ணிற ஆட்டை கொண்டு வருவார். ஆட்டை கொண்டு வந்ததற்கு பிறகு கேட்பார்கள், அந்த ஆட்டை காமித்து கேட்பார்கள், ஹல் தஅரிஃபூன ஹாதா, இதை உங்களுக்கு தெரியுமா? சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், தெரியுமா? தெரியும், அதான் மரணம், அதுதான் மரணம், எங்களுக்கு தெரியும். அப்படியே எட்டி பார்த்து சொல்வார்கள், இதுதான் மரணம். உடனே நரகவாசிகளை அழைப்பார்கள். அழைத்து, இது உங்களுக்கு என்னவென்று தெரிகிறதா? ஹல் தஅரிஃபூன ஹாதா, இது என்னவென்று உங்களுக்கு தெரிகிறதா? அவர்களும் எட்டி பார்த்து சொல்வார்கள், இதுதான் மரணம். உடனே இருவர்களும் பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த மரணத்தை அவர்கள் அப்படியே அறுப்பார்கள். மரணம், மரணிக்கக்கூடிய தருணம் அது. மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்படும். அறுப்பதற்கு பிறகு சொல்வார்கள், யா அஹ்லல் ஜன்னா, யா அஹ்லல் ஜன்னா, குலூதுன் ஃபலா மௌதா, குலூதுன் நிரந்தரம், மரணமே இல்லை. யா அஹ்லன் நார், நரகவாசிகளே, குலூதுன் நிரந்தரம், மரணம் என்பதே இல்லை என்பதாக சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நோக்கி தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளே, அந்த நாளுக்காக வேண்டி அதிகமாக எவ்வளவு அமல்கள் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அமல்களை செய்யக்கூடியதாகவும், எந்த அளவுக்கு பாவத்தை விட்டு விலகி இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு விலகி இருக்கக்கூடியவராகவும், அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடியவராக, அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு கேட்கக்கூடியவராக, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய பாவத்தை எண்ணி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாவங்களுக்கு கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை மாற்றினாலே மறுமையில் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டவர்களாக, சுவனவாசிகளாக, சொர்க்கத்தில் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் உயர்ந்த சொர்க்கத்தில் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொண்டு வர வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னித்தருள்வானாக. هذا معين وعين ان الله وقول قول هذا استغفر الله لي ولكم استغفر الله وانتم السلام عليكم
வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.